குரு ரொம்ப அட்வான்டேஜஸாக 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2லிருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார், உச்சமாகிறார். என்ன நன்மை? ஃபஸ்ட்டு நன்மை, சிறு சிறு பிரயாணங்கள் உண்டாகும். சில நேரங்களில் நீங்கள் வேலை பார்த்துட்டீங்க இந்த இடத்துல உங்களுடைய பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி ஸ்மால் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். நான் இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறேங்கிற மாதிரி, அதே மாதிரி யூஎஸில் இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு பக்கத்தில் ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு இடத்துக்கு போகிறேன், இன்னும் பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ். இதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவாருங்கிறது முதல் விஷயம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குரு உச்சமான என்ன நடக்கும்? பெஸ்ட்டு காலேஜஸ், பெஸ்ட்டு இதெல்லாம் கிடைக்கும், இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு இன்டர்வியூக்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப அழகாக பேசுவீங்க. குரு பார்க்கக்கூடிய இடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. 3ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். 7னா என்ன? இன்றைக்கி பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா 1990s பிறந்தவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆகிடும், கல்யாணமே ஆகலைங்கிறான். பயப்பட வேண்டாம். தாமதமான திருமணம் கூட கைகூடக்கூடிய ஒரு காலம், நல்லது நடக்கும். அவர் பார்க்கும் அடுத்த இடம் 9ஆம் வீடு, பாக்கியஸ்தானம். அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கின்றன அப்படின்னா அதான். ஏன்னா குரு பார்வைக்கு மரியாதை ஜாஸ்தி, பவர் ஜாஸ்தி. அவர் உச்சமாய் வேற பார்க்குறார். அப்போ பரிபூர்ணமான ஆசைகள். 9ஆம் இடத்தை குரு பார்த்தால் வெளிநாட்டு பிரயாணங்கள், கொஞ்சம் வயசில் பெரியவனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேரம்பேத்தி பிறந்தது, வீட்டில் சகல சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய ஒரு காலம். நீங்கள் தந்தையாக முடியும். ஏற்கனவே உங்கள் பசங்க பேர குழந்தைகள் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா பேர குழந்தைகள் எதிர்பார்த்திங்கன்னா அது கூட பிறக்கும் தாத்தா ஆகிடுவீங்க. ஏன்னா 9 வம்ச விருத்தி, அதனால சொல்கிறேன். பல நன்மைகள், ரொம்ப சந்தோஷங்கள், சுபிக்ஷங்கள். வீட்டில் நிறைய ஒரு திருவிழா கோலத்தை போல் வீட்டில் அடிக்கடி நல்ல ஃபங்க்ஷன்ஸு, எல்லா உற்றார் உறவினர்களோட ஒரு நல்ல ஒரு இணக்கம், பிரதர்ஸ்குள்ளே ஒரு நல்ல இணக்கம், இதெல்லாம் ஏற்படும்.